Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நியூ மாமா இருக்கீங்கன்னா உங்கள் பேபிக்கு வந்து 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நினைப்பீங்க. பட் எந்த மாதிரியான ஃபுட் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். சுற்றி இருக்கவங்களும் சரி, பார்க்குற ஃபோனில் இருந்து எல்லாமே வந்து மொத்தமாக கன்ஃபியூஷன் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். என்னோட பேபிக்கு 6 monthsலேருந்து இப்போ 1.5 years ஆகுது. இப்போ வரைக்கும் நான் என்ன ஃபுட் கொடுத்தன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹோல் வீடியோவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுலேருந்து 6 months வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணணுன்றது வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. வாட்டர், பிஸ்கட் இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது. சுற்றி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பிஸ்கட் கொடுக்கலாம், 3 மாதம் ஆகிடுச்சு, 4 மாதம் ஆகிடுச்சு, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட பேபிக்கு வந்து கம்ப்ளீட்டாக 6 months வரைக்கும் நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணேன். இப்போது பேபிக்கு வந்து 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஃபுட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேரட் தான் கொடுத்தேன். அதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு ஃபைன் பியூரியாக வந்து அரைச்சிட்டு அதை வந்து கொடுத்தேன். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரட் பியூரியில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தாய்ப்பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில டாக்டர்ஸோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து தாய்ப்பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் மட்டுமே குடித்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து முழுங்குறதுக்கும் கஷ்டப்படுவாங்க, டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டீம் தான் பண்ணுவேன். கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து நான் வேக வைக்க மாட்டேன். என்கிட்ட சின்ன இட்லி குண்டா இருக்குது, நீங்கள் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து அம்மா கிட்ட வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து டுட்டு பையனுக்காகவே வந்து அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பல்சரி ஸ்டீம் தான் பண்ணுவேன். அதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா பியூரியாக அரைச்சிட்டு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து தாய்ப்பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டுட்டு பையனுக்காக. இது வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க. 2 ஸ்பூன் வந்து வந்தது அந்த பேக்கில். ஒன்று வந்து வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஒன்று வந்து வெளியில் எங்கேயாவது போனேன்னா அப்போ யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ஷாக இருக்காது. சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக ஷார்ப்பாக இல்லைனா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு நீங்கள் இதை வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுட்டு பையன் வந்து ஒரு 1 yearக்கு அப்புறம் வரைக்கும் கூட இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரட் பியூரி, அதுக்கப்புறம் பீட்ரூட் பியூரி, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி, அதுக்கப்புறம் ஆப்பிள் பியூரி. இந்த 4 தான் வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்ருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கேரட் பியூரி ஸ்டார்ட் பண்ணதும் கண்டினியூஸாக வந்து 3 daysக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பியூரி எடுத்து அது வந்து 3 daysக்கு கொடுத்தேன். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அதுவும் வந்து 3 daysக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆப்பிள். இது எல்லாமே வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி குண்டானில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிவிடுவேன். ஒரு 5 to 7 minutes நல்லா சாஃப்டாக வந்து பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாய்ப்பால் வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்கும்போது நான் அப்படி தான் கொடுத்தேன். ஸோ இந்த 6 to 7 months வரைக்கும் இந்த 4 ஐட்டம் வந்து ஆல்டர்னேட்டாக கொடுத்துட்டே வந்தேன். வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. 11 o'clock போல் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ 7 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 7 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ராகி மில்க் போரிச் வந்து கொடுத்தேன். இது வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப வைரலான ரெசிபி. நம்ம சேனலில் கூட இதோட ரெசிபி இருக்குது. ஷார்ட்ஸ், லாங் வீடியோ ரெண்டுத்துலேயுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய வியூஸ் வந்திருக்க வீடியோ இது. பிகாஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. ரொம்ப சிம்பிள். கேழ்வரகு வந்து முழு கேழ்வரகு வந்து எடுத்துக்கணும். மெயினாக பழைய கேழ்வரகாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா புதுசு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பழசாக பார்த்து வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணணும். நான் வந்து என்னோடய பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது வந்து நான் ஒரு 10 to 15 times நான் வாஷ் பண்ணுவேன். அதோடைய தோல் வந்து அந்தளவுக்கு வரும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் 2 hours, மேக்ஸிமம் ஹோல் நைட் வரைக்கும் கூட நல்லா சோக் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுனால அந்த தண்ணி ஊற்றியை வந்து நம்ம அரைக்கணும். தேங்காய் பால் எப்படி எடுப்போம், சேம் ப்ராசஸ் தான். ஒரு 2லேருந்து 3 டைம் எடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் தோல் மட்டும்தான் நிற்கும். அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சில்லானதுக்கப்புறம் பேபிக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து பேபிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமான விஷயம், இதில் வந்து சால்ட்டு, சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. 6 to 12 months வரைக்கும் நம்ம சாலிட்ஸ் வந்து கொடுக்கும்போது கம்பல்சரி வந்து சால்ட்டும் சுகரும் வந்து கொடுக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டலில் சொன்னதும் இதுதான். நிறைய வீடியோஸ்லேயும் இதை தான் சொல்லியிருந்தாங்க. நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். உப்பு, சர்க்கரை இதெல்லாம் இல்லாமல் கொடுத்தா குழந்தைக்கு எப்படி பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம பேபி வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து டேஸ்டியான ஃபுட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் சால்ட் அண்ட் சுகர் வந்து சேர்க்காம தான் கொடுக்கணும். அது வந்து அவங்க ஹெல்த்துக்காக தான். ஸோ நம்ம வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் கேழ்வரகு மட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அதில் 2 பாதாம் 2 முந்திரி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒன்று கொடுத்தேன். அப்புறம் வந்து ஹோம்மேட் செர்லாக், இது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணது. நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டு போட்ட லாங் வீடியோ வந்து இதுதான். ஆல்மோஸ்ட் 22Kக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. டெய்லி நம்ம லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த நட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வச்சு தான் அந்த செர்லாக் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 4 ரெசிபி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணது. அது கூட சேர்த்து இந்த 2 ரெசிபி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 6 ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டை வந்து கண்டினியூஸாக 3 டேஸ்க்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃபுட்டுக்கு போங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபுட் வந்து குழந்தைக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம், வாமிட் வரலாம், லூஸ் மோஷன் ஆகலாம், இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வரலாம். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா எந்த ஃபுட் வந்து குழந்தைக்கு ஒத்துக்கலன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 3 டேஸ் கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒத்துக்கலன்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இந்த வெஜிடபிள் பியூரிஸும் ஹோம்மேட் செர்லாக், ராகி மில்க் போரிச் இதெல்லாம் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நிறைய காம்பினேஷனில் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேரட் வந்து சாதாரணமாக அப்படியே பியூரி மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு அரை கேரட் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பு வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து கொடுக்கல, பாசிப்பருப்பு தான் கொடுத்தேன். ஏன்னா அதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்கன்றதுனால. ஸோ ஒரு பாதி கேரட், 1லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1 இல்லைன்னா 2 வந்து பூண்டு எடுத்துக்கிட்டேன். சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 2 கூட எடுத்துக்கலாம், பெரிய சைஸ் இருந்ததுன்னா 1 போதும். ஒரு 2-3 மிளகு, கொஞ்சமாக வந்து சீரகம், ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள். இது எல்லாமே வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆகணும், நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் கொடுத்தேன். இதில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கேரட் வந்து ப்ளைனாக கொடுக்குறத விட கொஞ்சம் பேபி வளர்ந்துட்டாங்க இல்லையா, ஸோ தால் வந்து சேர்த்து கொடுக்கும்போது ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால தால் சேர்த்தேன். கார்லிக் வந்து எதுக்கு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே வராது, அதுக்காக. மிளகு வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எங்கே ஒத்துக்காமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மிளகு வந்து சேர்த்து கொடுத்தேன். அப்புறம் சீரகம் வந்து நல்ல ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது வந்து ஆன்டிபயோட்டிக். இதில் வந்து உப்பு வந்து நான் சேர்க்க மாட்டேன், நல்லா வேக வச்சு பியூரியாக வந்து அரைச்சி கொடுத்தேன். சேம் மெத்தடில் வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணி கொடுப்பேன். பீட்ரூட் ஆட் பண்ணும்போது அதில் சின்ன பீஸ் வந்து பொட்டேட்டோவும் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ் 2மே சேர்த்துட்டு அப்புறம் இதெல்லாமே சேர்த்து கொடுப்பேன். கார்லிக், மிளகு, சீரகம், மஞ்சள் தூள். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து அக்கா வந்து ஒரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க. இதோடைய ரெசிபியும் வந்து சேனலில் இருக்குது. அவல் ப்ளஸ் டேட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி கொடுத்தேன். ரெட் அவல், ஒயிட் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஊற வச்சுட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு டேட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். இது 2த்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி கொடுக்கணும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நான் ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ரைஸ் நான் எப்படி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் எடுத்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்குவேன். அதில் வந்து தாய்ப்பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அம்மா கேட்பாங்க, வீட்டில் இவ்வளோ பசும்பால் இருக்கே, அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலன்னா எதுக்கு தாய்ப்பாலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 1 இயருக்கு முன்னாடி பேபிக்கு வந்து மாட்டுப்பால் வந்து கொடுக்கவே கூடாது. டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். ஸோ என்னுடைய பாலையே எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பியூரியாக நல்லா அரைச்சி தான் கொடுத்துட்ருந்தேன். இந்த டைமில் வந்து பால்வாடியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, பேபிக்கு வந்து வெயிட் போடணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் போகும்போது அங்கே இருந்த பால்வாடி டீச்சர் வந்து பேபிக்கு என்ன ஃபுட் கொடுக்குறன்ற மாதிரி கேட்டாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன், எல்லாமே ஓகே. ஆனால் மிக்சியில் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக குறைன்னு வந்து கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மென்று சாப்பிட்ற அந்த பழக்கம் வந்து வராமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பல்லு இல்லைனா கூட அந்த ஈரலையே வந்து நல்லா மென்று சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் வந்து அரைக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு சட்டி எடுத்து எடுத்து கடைஞ்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபுல் ரைஸாகவும் இருக்காது, ரொம்ப நைஸாகவும் ஆகாது, கொஞ்சம் வந்து குறைப்பாக வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தைங்க வந்து கஷ்டப்படுவாங்க, அப்புறம் வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. என்னோடய பேபி வந்து நல்லாவே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து நான் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் 11 o'clock ஒரு முறை கொடுப்பேன், மதியம் வந்து 2 to 3 o'clockக்குள்ளே ஒரு டைம் கொடுப்பேன். இப்போ மார்னிங் வந்து ஒரு நாள் வந்து ஹோம்மேட் செர்லாக் கொடுத்தேன்னா ஒரு நாள் ராகி மில்க் போரிச் கொடுப்பேன். ஸோ அதை வந்து ஆல்டர்னேட்டாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஆஃப்டர்நூனில் வந்து இந்த கேரட் தால் அது வந்து கொடுப்பேன், பீட்ரூட் தால் அது வந்து கொடுப்பேன். அப்புறம் வந்து
என்னுடைய பால் சேர்த்து கொடுக்குற பால் சாதம் அது வந்து கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூனில் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை இந்த மார்னிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்தால் செர்லாக் வந்து ஆஃப்டர்நூனில் கொடுப்பேன். ஸோ கம்பல்சரி ஆல்டர்னேட் டேஸில் வந்து இந்த செர்லாக்கும் ராகி மில்க் போரிட்ஜும் வரும். ஆஃப்டர்நூனில் வந்து இந்த மற்ற வெஜ்ஜீஸ்லாம் வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 2 டைம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து 9 மந்த்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொடுத்த அந்த கேரட், தால், கார்லிக் இதெல்லாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே தான். அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரைஸ் சேர்த்துப்பேன். ஆல்ரெடி 8 மந்த்ஸ்லேயே வந்து ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ எந்த வெஜ்ஜஸ் கொடுத்தாலும் அது கூட வந்து ரைஸ் வந்து சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த கேரட், தால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ரைஸ் போட்டு அந்த கேரட் ரெடி பண்ணது வந்து போட்டு கடைஞ்சி நான் கொடுத்துருவேன். ஸோ அதே வந்து பீட்ரூட்க்கு அப்படி தான் பண்ணேன். பீட்ரூட் பொட்டேட்டோ ரைஸோட ரெசிபி கூட சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த ரைஸ் வந்து சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி என்னுடைய தாய்ப்பால் கூட வந்து ரைஸ் சேர்ந்து கொடுத்தேன். அப்புறம் ரசம் ரைஸும் கொடுத்தேன். ரசம் ரைஸ் வந்து எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாக வந்து ஊற்றி கொடுப்பேன். உப்பு வந்து அதிகமாக அம்மாவை சேர்க்க வேணாம்னு சொல்லுவேன். நான் அவனுக்கு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து உப்பு வந்து சேர்த்துக்குவாங்க. ஏன்னா உப்பு அவனுக்கு சேர்க்கல இல்லையா, அதனால மைல்டாக வந்து ரசம் சாதமும் நான் கொடுத்தேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ சொன்ன ரெசிபிஸ் எல்லாமே வந்து 1 இயர் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன். இந்த ஹோம்மேட் செர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெய்லி கொடுத்துருவேன், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துருவேன். வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸில் கொண்டு போயிடுவேன். இந்த மீமியோட பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து அக்கா வந்து ட்ரிட்டு பையனுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து உள்ளே வந்து சில்வர் கோட்டிங் தான் இருக்கும். கீழே வந்து வச்சோன்னா கிரிப்பாக இருக்கும். குழந்தைங்க வந்து தட்டி விட்டால் கூட வந்து கொட்டாது. இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிட்டோம்னா இங்கே எடுத்துகிட்டு போகிற ஃபுட் வந்து சூடாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி நம்ம நல்லா ஆற வச்ச ஃபுட் தானே கொடுப்போம். இதில் வந்து நான் நல்லா ஆற வச்சு அந்த ஹோம்மேட் செர்லாக் வந்து நான் எடுத்துக்குவேன். வெளியில் எங்கேயாவது போகிறதா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் அந்த டைமில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் போனேன். ஸோ அந்த டைமில் இதை தான் கொண்டு போய் அவனுக்கு நான் ஊட்டுவேன். ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி 1 இயர் வரைக்கும் நான் ஆல்டர்னேட்டாக வந்து கொடுத்தேன். இந்த 1 இயர் வரைக்குமே ஒரு சிலதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்றதுல வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ சால்ட், நோ சுகர், நோ கவ் மில்க், நோ பிஸ்கட், நோ ஜங்க். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நாங்கள் கொடுக்கவே இல்லை. சால்ட்டு, சுகர் எத்தனையோ முறை வீட்டில் சொல்லி கூட நாங்கள் கொடுக்கவே இல்லை. பாலும் அப்படி தான், பசும்பால் கொடுக்க சொல்லி நிறைய முறை சொன்னாங்க, ஆனால் நாங்கள் கொடுக்கவே இல்லை. உங்களுடைய பால் வந்து பத்துதா இல்லைன்னு உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரியும். ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு சால்ட், சுகர் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஒரு சில நியூ ஃபுட்ஸ்லாம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி. நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கலாம், இட்லி வந்து ரொம்ப காமனாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தானே, அதையே நீங்கள் இப்போ தான் கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியில் வந்து பசும்பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டான். அதே மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒயிட் ரைஸில் வந்து பசும்பால் சேர்த்து சால்ட்டு போட்டு கொடுத்தேன், அதாவது பால் சாதம். இதெல்லாம் வந்து 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபுட்ஸில் ஹோம்மேட் செர்லாக்கும் ராகி மில்க் போரிட்ஜும் மட்டும் ரெகுலராக வந்து நான் அப்பப்போ கொடுத்துட்ருந்தேன். மற்ற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் வீட்டில் இப்போ சாம்பார் பண்ணுறேன்னா அந்த சாம்பாரை வந்து தெளிவாக ஊட்டுவேன். அதே மாதிரி ரசம், காரக்குழம்பு கூட ரொம்ப தெளிவாக ஊட்டுவேன். இவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தப்போ கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வந்து செய்ய ஆரம்பிச்சு. ஸோ காரம் வந்து மைல்டாக இருக்கும். 1 இயர் 3 மந்த்ஸ் வரைக்குமே கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் அது. அதே மாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் முட்டையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவன் சாப்பிட்ட நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான். நாட்டுக்கோழி முட்டை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதோடைய ஒயிட் மட்டும் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே பேபி வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அதை தாண்டி இப்போ வந்து 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவன் வீட்டில் செய்கிற எல்லாமே சாப்பிட்றான். சாம்பார், காரக்குழம்பு, பொரியல் எல்லாமே வந்து சாப்பிட்றான். 1 இயர்க்கு அப்புறமே வீட்டில் செய்கிற ஃபுட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம சாப்பிட்றத வந்து அவங்க சாப்பிட வைக்கணும். ஹெல்த்தியாக அவங்களுக்காக தனியாக பண்ணி கொடுக்குறோன்னா அது வேறு. ஆனால் மதியத்துக்கு அவங்களுக்காக மெனக்கெட்டு தனியாக சமைக்கிறத விட நம்ம சமைக்கிற ஃபுட்டே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு கூட நான் ஊட்டி பழக்கப்படுத்திட்டேன். நம்ம பழக்கப்படுத்துறதுல தான் இருக்குது. இப்போ அவனோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஹஸ்பண்டும் எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோமோ அந்த எல்லா ஃபுட்டுமே அவன் சாப்பிடுவான். இது வந்து அவனுக்கு பிடிக்காது, அதனால அவனுக்கு வேறு ஒன்று சமைக்கிறேன்னு இது வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. காரமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக அவன் சாப்பிடுவான். இது நீங்கள் குட் ஹேபிட்டான்னு கேட்கலாம்.
ஆனால் வீட்டில் வந்து நம்ம அதிக மசாலா வந்து போட்டு செய்ய மாட்டோம், மைல்டாக தான் சமைப்போம். நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்ற காரம் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜில் வேறு என்னென்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈரல் தான் கொடுத்தேன், மட்டனுடைய ஈரல். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸில் போட்டு கூட பிசைஞ்சு கொடுப்பேன், சாப்பிடுவான். பிரியாணி கூட வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவான். அன்றைக்கி ஏதாவது மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோன்னா அது கூட வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து மீன், ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எடுத்து ஊட்டுவேன். ரொம்ப மசாலாவாக இருக்கிற பக்கம் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுக்கு கொடுப்பேன். மசாலாஸ்லாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். இப்போ வரைக்கும் அவன் விரும்பி சாப்பிட்ற நான்வெஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை, மட்டன் ஈரல், அப்புறம் மீன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்போ தான் பல்லெல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலே நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துறீங்க. காரம் வந்து கொடுக்காம இருக்காதீங்க, ஓரளவுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துனீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே அடாப்ட் பண்ணிக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய பேபிக்கு வந்து நாங்கள் எந்த ஜங்க் ஐட்டமும் கொடுக்குறதில்ல, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பேபிஸ்க்கு வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் பார்க்கணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பார்த்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபுட் சார்ட் போலவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எப்பப்போ என்னென்ன கொடுக்கலான்றது. எனக்கே அந்த டைமில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன கொடுக்குறது, குழந்தைக்கு வேறு வேறு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இது நடுவில் அப்பப்போ ஃப்ரூட்ஸும் வந்து கொடுத்தேன். நிறைய வந்து ஆப்பிள் தான் கொடுத்தேன். அப்புறம் வந்து செவ்வாழை. இப்போ வரைக்குமே அவனுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா தான். செவ்வாழை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இந்த கற்பூரவள்ளி இது போல் பழம்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் வாழைப்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொடுத்திங்கன்னா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வாழைப்பழத்துலேயே கோல்ட் ஆகாத ஃப்ரூட்டாக பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். வந்து கிர்னி பழம் சாப்பிட்ருக்கான், தர்பூசணி, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், இது எல்லாமே சாப்பிட்ருக்கான். ஸோ நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தலாம். மாதுளம்பழம்லாம் பார்த்திங்கன்னா விதையாக இருக்கும், ஸோ அது கொடுக்கறது வந்து சேஃப்டி கிடையாது. மற்றபடி மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து கொடுத்து பழக்கப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து 1 இயருக்கு முன்னாடியே ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் 1 இயருக்கு முன்னாடி ஆப்பிள், பனானா தவிர எதுவுமே கொடுக்கல. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் மற்ற எல்லா ஃப்ரூட்டுமே வந்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இதில் சொன்ன நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்லேயே இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் செர்லாக், ராகி மில்க் போரிஜ், இந்த அவல் டேட்ஸ் வச்சு பண்ண இந்த ரெசிபி, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொட்டேட்டோ ரைஸ், இது தாண்டி நிறைய ரெசிபிஸ் வந்து குழந்தைக்காக பண்ணது வந்து நிறைய சேனல் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.